ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை மாத்திரம் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல், மெய்ப்பர் நிருபங்கள் என்று அழைக்கப்படுகின்ற தீத்துவுக்கு எழுதின ஒரு கடிதம், தீமோத்தேயுக்கு எழுதின 2 கடிதங்களிலே இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொடுக்கிற அந்த வாழ்த்து செய்தியிலேயே ஒரு வித்தியாசத்தை காண முடிகிறது. எல்லா இடத்திலும் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று எழுதுகிற பவுல் அப்போஸ்தலன் இங்கே நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவன் என்று சொல்லி இயேசுவை முன்னிட்டு இங்கே பவுலுக்கு தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். நமது இரட்சகராய் இருக்கிற, அதாவது பவுலுடைய நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத யூத ஜனங்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவரை மேசியாவாக, கிறிஸ்துவாக, தேவனாக அங்கீகரிக்காத ஜனங்கள் இருந்தபடியினாலே அங்கே தீமோத்தேயுவை ஆழமாக அவர் ஸ்திரப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய எந்த ஒரு சூழ்நிலையிலும் இரட்சகராய் இருக்கிறவர் அவர் தேவனே, தேவனுக்கு சமமானவர், தேவனுடைய அவதாரம் என்று சொல்லி அங்கே முதல் வார்த்தையிலே அங்கே தீமோத்தேயுவை திடப்படுத்துகிறார். 2வது, நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்பிக்கையாக இருக்கிற இந்த உலகத்தில் ஒரே ஒரு நம்பிக்கை இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் ஒருவர் மாத்திரமே தான் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்ல முடியும் என்கிற காரியத்தை பவுல் சொல்லுகிறார். ரோமர் 5:2 எழுதும் பொழுது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் நுழையும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று எழுதுகிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நான் போவேன், மறுபடியும் வந்து நான் உங்களை என்னோடு கூட இருக்கும்படிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு அழைத்து செல்லுவேன் என்று சொன்னாரே. அந்த நம்பிக்கையில் தானே நம்ம வாழ்கிறோம். அவர் மூலமாய் தானே நம்ம இந்த கிருபையில் நுழையும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தில் பெற்று அதில் நிலைச்சிருந்தோம்னா தேவ மகிமையை, அதாவது நித்திய வாழ்வை அடைவோம் என்கிற நம்பிக்கையில் தானே மேன்மை பாராட்டுகிறோம். ரோமருக்கு எழுதின அந்த காரியத்தை இங்கே நினைப்பூட்டுகிறார். நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு நுழைகிற ஒரு வாசலை உண்டு பண்ணி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் நமக்கென்று அந்த கிருபையில் நுழைகிற ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணி இருக்கிறார. அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிற நம்ம அந்த விசுவாசத்தில் நிலை கொண்டிருந்து அந்த மகிமையை, நித்திய வாழ்க்கையை அடைவோம். அந்த காரியத்தை நினைப்பூட்டுகிறார். நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் இங்கே திரும்பவும் தன்னையும் ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்காக எழுதுகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடு இந்த பூமியில் இயேசு ஊழியம் செய்தபோது 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதில் யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுத்து அவன் தற்கொலை பண்ணி இறந்து விட்டான். அங்கே 11 அப்போஸ்தலர்கள் காணப்படுகிறார்கள். இப்பொழுது புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கிற அந்த பவுல் இன்றைக்கி அவர்கள் தன்னை ஊழியர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். சுவிசேஷத்திற்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லித்தான் கலாத்தியர் 1:1 சொல்லும்போது சொல்கிறாரு, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலராயிருக்கிற பவுலாகிய நான். எனக்கு இந்த அப்போஸ்தலன், இந்த அம்பாசிடர், இந்த அனுப்பப்பட்டவன், ஸ்தானாபதி என்கிற அந்த ஒரு பட்டத்தை யார் கொடுத்தா? மனுஷன் கையில் காசு கொடுத்து வாங்கலை. இன்றைக்கி வாங்குகிற டாக்டர் பட்டம் மாதிரி நான் வாங்கலை. மனுஷரால் அல்ல, மனுஷர் மூலமாக இல்லை. ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன்லேயும் எனக்கு இது கிடைக்கலையா. மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதா கொடுத்தாரு, இயேசு கிறிஸ்துவினால் பெற்றேன். ஆகவே இந்த அப்போஸ்தலன் என்கிற ஒரு அங்கீகாரம் என்னுடைய இயேசு கிறிஸ்து, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினால், என்னுடைய பிதாவாகிய தேவனினால் கிடைச்சிருக்கிறது. இத்தனை ஒரு குழப்பம் மிகுந்த அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் தன்னுடைய உடன் ஊழியனை திடப்படுத்துகிறார். இரட்சகராகிய தேவன், மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். அவர் வழியாக
அவர் மேலே வைக்கிற நம்பிக்கையில் நிலை கொண்டிருந்தோன்னு சொன்னால் அந்த நித்திய பரலோக வாழ்க்கையை அடைய முடியும் என்று சொல்லுகிறார். இதை சொல்லுகிறது வேறு யாரும் இல்லையா, மனுஷரால் அல்ல, மனுஷர் மூலமாய் அல்ல, அங்கே பிதாவாகிய தேவனால், அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனால், என் இயேசு கிறிஸ்துவினால்தான் நான் இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லித்தான் தன்னுடைய இன்ட்ரொடக்ஷனை தொடங்குகிறார். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, அதாவது விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுன்னு சொல்லி ஏன் சொல்கிறாருன்னா, இங்கே தீமோத்தேயு இவருடைய ஆவிக்குரிய மகன்தானே ஒழிய பெயர் அந்த சொல்லளவில் இவர் அவருடைய குமாரன் அல்ல. அதாவது அப்போஸ்தலர் 16:1 நம்ம பார்க்கும் பொழுது அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான், அவன் தாய் விசுவாசமுள்ள யூதப்பெண், அவன் தகப்பன் கிரேக்கன் என்று போட்டிருக்கு. ஆகவே தான் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து நான் உன்னை எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். உத்தம குமாரனுக்கு ஒரு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் எழுதுகிறதாவது. எபேசு சபையில் பொறுப்பில் வைக்கப்பட்டிருந்த தலைமை பொறுப்பில் வைக்கப்பட்டிருந்த தீமோத்தேயுவுக்கு தான் இந்த கடிதத்தை எழுதுகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. மற்ற எல்லா கடிதங்களிலும் கிருப சமாதானம் என்று தான் சொன்னார். ஏனென்று சொன்னால் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தரால் பெற்ற கட்டளை என்ன? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர், அவர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த ஆசீர்வாதத்தை தான் பவுல் எடுத்து எல்லா நிருபங்களிலும் எழுதும் பொழுது பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லுவார். ஆனால் இங்கே தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இந்த மெய்ப்பர் நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த நிருபங்களை எழுதும் பொழுது, கடிதங்களை எழுதும் பொழுது இரக்கமும் என்கிற காரியத்தை சேர்த்து எழுதுகிறார். அதாவது இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு IAS பதவியை விட உயர்ந்த ஒரு பதவியாகிய இந்த போதக ஊழியம், இந்த மெய்ப்பன் ஊழியமானது ஒரு இரக்கம் பெற்ற ஒருவரால் தான் செய்ய முடியும். கிருபை சமாதானம் அதனோடு கூட சேர்ந்து தேவனுடைய இரக்கங்களை அதிகமாய் பெற்ற மனிதன்தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும் என்கிற ஒரு தகுதியை சொல்லும்படியாகத்தான் ஆண்டவர் உனக்கு கிருபையை தந்தால் மாத்திரம் போதாது, உனக்கு சமாதானத்தை தந்தால் மாத்திரம் போதாது, உனக்கு இரக்கங்களையும் தர வேண்டும் என்று சொல்லி இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். இரக்கம் என்ற சொல்லை இவர்களுக்கு எழுதும்பொழுது மாத்திரமே பவுல் உபயோகிக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபு 3:1 என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாக இருப்பீர்களாக. உன்னதமான ஒரு பணி, அநேக ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு பணி. மேய்ப்பனே போய் ஒரு குழியில் தவறி விழுந்துட்டான்னு சொன்னால் முழு சபையும், அதாவது முழு அந்த ஆட்டு கூட்டமும் மந்தையும் அந்த குழிக்கில் விழுந்துருமே. ஆகவே அந்த மேய்ப்பன் சரியாக தன்னுடைய ஜனங்களை நடத்தணுமே, இல்லைனா சபை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு விடுமே என்பதற்காக ஆண்டவர் உங்களுக்கு இரக்கங்களை ஏராளமாய் தர வேண்டும் என்று சொல்லி அங்கே வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார். வசனம் 3 வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு வேற்றுமையான உபதேசம். அப்போ உண்மையான உபதேசம் என்னையா? இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னதான் அப்படின்னு கேட்டோன்னு சொன்னால், சுவிசேஷம் என்று சொல்லி நாம் அழைக்கிற காரியத்தில் கிறிஸ்துவோடு கூட நாம் மரிக்கிறோம். அதாவது பாவத்திற்கென்று மரிக்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் ஏற்கனவே மரித்து இருந்தோம். அந்த மரணம் கிறிஸ்துவோடு கூட நமக்கு நடக்கணும். உணர்ந்து இந்த உலகத்தின் பாவ செயல்களுக்கு நான் மரிக்கிறேன். மரித்த ஒரு மனிதன் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டு ஆகணும்? இயேசு எப்படி உலகத்தின் பாவங்களுக்காக உலகத்தின் அத்தனை பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாக மரித்தாரோ, அவர் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டது போல நாமும் இந்த உலகத்தின் பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எப்படி கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தாரோ அதே போல் ஒரு புது மனிதனாக நாம் உயிரோடு கூட எழும்ப வேண்டும். கிறிஸ்து எப்படி உன்னதத்தில் அவர் அமர்த்தப்பட்டாரோ அதே போல் அவருடைய வலது பாரிசத்தில் நாமும் அமர்த்தப்படுகிறோம். அவர் இந்த உலகத்தில் நமக்கு 100க்கு 100 பூரண வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கான வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரோ, அந்த 100க்கு 100 பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நாம் எப்படி ஒரு
ஸ்டூடெண்ட் தன்னுடைய பாடப்படிப்பிலே 100 மதிப்பெண்கள் அவருக்கு ஒரு வரையாக வைக்கப்பட்டிருக்கிறதோ, ஒரு இலக்காக வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதை பெறுகிறதற்கு எப்படி பிரயாசப்படுகிறாரோ, அதே போல அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் 100க்கு 100 நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நம்மை ஆயத்தப்படுத்த முடியும். ஆகவே நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும்படியாக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டுமே. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு பாவத்திற்கு மரணம், ஒரு அடக்கம் பண்ணப்படுதல், ஒரு உயிர்த்தெழுதல், ஒரு உன்னதமான இடத்தில் அமர்த்தப்படுதல், ஒரு பரிபூரணத்தை நோக்கி கடந்து செல்லுதல், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது உண்மையான உபதேசம். இதற்கு விரோதமான எல்லா உபதேசங்களுமே வேற்றுமையான உபதேசங்களாக காணப்படுகிறது. இந்த வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. அங்கே உனக்கு ஒரு தலைமை பொறுப்பை நான் தந்துட்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. கிறிஸ்து தமது அப்போஸ்தலர்களுக்கு கூறியதற்கு மாறாக கூறப்படுகின்ற எந்த ஒரு காரியமும் அது வேற்றுமையான உபதேசங்களாக காணப்படுகிறது. சபையின் காரியங்கள் மேற்பார்வையில் இருக்கக்கூடிய போதகர்கள் மூப்பர்களை குறித்து அப்போஸ்தலர் 20:28 31 வரைக்கும் அங்கே பவுல் சொல்லுகிறார். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். எபேசு மூப்பர்களை அழைத்து அங்கே அவர்களுக்கு கொடுத்த ஆலோசனையைத்தான் இந்த அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28 30 வரையிலும் பார்க்கிறோம். தங்களிடத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டவைகளைத் தவிர எதிரானது ஒன்றையும் பிரசங்கிக்க கூடாது. அப்படி செய்தால் அவர்கள் சபையின் எதிரிகள், சபைக்கு பெரிய இழப்பை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களும் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களைப் போல அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் தான் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சியோடு கூடத்தான் பவுல் வேற்றுமையான உபதேசங்களை குறித்து எழுதுகிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 42வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். உண்மையான சுவிசேஷம், மரித்தல், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், உன்னதத்தில் அவரோடு கூட அமர்த்தப்படுதல், பூரண வாழ்க்கையை வாழும்படியாய் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற காரியங்கள். இந்த காரியத்திற்கு தேவையானவைகளை போதிக்க வேண்டுமே தவிர வேற்றுமையான காரியங்களை போதிக்கக்கூடாது என்று சொல்லித்தான் இந்த 3 நிருபங்களிலும் சரியான உபதேசங்கள் போதனைகளை குறித்து மிகவும் அழுத்தமாக பவுல் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1:11 பார்க்கும்பொழுது நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் எதிராக விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சவுண்ட் டாக்ட்ரின், ஒரு ஆரோக்கியமான உபதேசத்தை தன்னுடைய உடன் ஊழியனாகிய தீமோத்தேயுவுக்கும் தீத்துவுக்கும் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வேற்றுமையான உபதேசங்கள் சபைகளிலே போதிக்கப்பட்டால் சபை முழுவதும் பாழாகிவிடும், சபை முழுவதும் வழிதவறிவிடும். இந்த ஆபத்தை உணர்ந்தவராக எபேசுவிலே தலைமை பொறுப்பிலே வைக்கப்பட்ட தன்னுடைய உடன் ஊழியனாகிய தீமோத்தேயுவுக்கு இந்த ஆலோசனைகளை வழங்குகிறார். தொடர்ந்து ஆழமான சத்தியங்களை, ஒரு உன்னதமான பணிக்கென்று தேவையான தகுதிகளை பெறுவது எப்படி என்பதை தொடர்ந்து வருகிற நாட்களிலே கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.